இந்த 20 கேள்விகளுக்கும் புத்திசாலி சிந்தனையாளர்களால் மட்டுமே தீர்வு காண முடியும். எனக்கு கைகள் உள்ளன, ஆனால் கைகள் இல்லை. நான் அசைகிறேன், ஆனால் ஒருபோதும் நடக்க மாட்டேன். நான் யார்? கடிகாரம். நீ என்னை தொடும்போது நான் உருகுவேன், ஆனால் எனக்கு பயமில்லை. நான் யார்? சரியான பதில் ஐஸ் கட்டி. காட்டில் ஒரு சிங்கம் தூங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு வேட்டைக்காரன் கடந்து செல்கிறான், ஆனால் சிங்கம் எழுந்திருக்கவில்லை. ஏன்? சரியான பதில் சிங்கத்தின் படம். சாவி இருந்தாலும் பூட்டுகளை திறக்க முடியாது. சரியான பதில் பியானோ. கதவுகளோ ஜன்னல்களோ இல்லாத அறை எது? காளான். நான் மேலே போனாலும் கீழே வரவே மாட்டேன். நான் யார்? வயது. நீங்கள் என்னை தண்ணீரில் பார்க்கலாம், ஆனால் நான் ஈரமாக இல்லை. நான் யார்? உங்கள் பிரதிபலிப்பு. எனக்கு உணவளித்தால் நான் உயிர் வாழ்வேன், தண்ணீர் கொடுத்தால் நான் இறந்து விடுவேன். நான் யார்? நெருப்பு. என் இடத்தை விட்டு வெளியேறாமல் உலகைச் சுற்றி பயணிக்க முடியும். நான் யார்? அஞ்சல் தலை. நான் உடையக்கூடியவன், ஒரு தொடுதலால் உடைக்க முடியும், ஆனால் எனக்கு புதிய உயிர் இருக்கிறது. நான் யார்? முட்டை. நீ என்னை எவ்வளவு அதிகமாக அழைத்துச் செல்கிறாயோ அவ்வளவு அதிகமாக நீ என்னை விட்டுச் செல்கிறாய். நான் யார்? கால் தடம். எது வருகிறது ஆனால் ஒருபோதும் வராது, போகிறது ஆனால் ஒருபோதும் வெளியேறாது, அதை நீங்கள் வைத்திருக்க முடியாது. நாளை. ஒரு அறையை நிரப்பக்கூடிய ஆனால் இடத்தை எடுத்துக் கொள்ளாதது எது? ஒளி. நான் எப்போதும் உன் முன்னால் இருக்கிறேன், ஆனால் நீ என்னை ஒருபோதும் பார்க்க முடியாது. நான் யார்? எதிர்காலம். நீங்கள் எதை கேட்க முடியும், ஆனால் பார்க்கவோ தொடவோ முடியாது. நீங்கள் கேட்பதை நிறுத்தும்போது மறைந்துவிடும். குரல். எது எப்போதும் முன்னோக்கிச் செல்கிறது ஆனால் ஒருபோதும் நகராது? கடிகாரம். எந்த கட்டிடத்தில் அதிக கதைகள் உள்ளன? நூலகம். எனக்கு கிளைகள் உள்ளன, ஆனால் தண்டு அல்லது இலைகள் இல்லை. நான் யார்? வங்கி. விரல்கள் இல்லாமல் மோதிரங்கள் அதிகம் இருப்பது எது? தொலைபேசி.
நீங்க என்னை சாப்பிட வாங்குறீங்க, ஆனா ஒருபோதும் சாப்பிட மாட்டீங்க. நான் என்ன? தட்டு. Thanks for watching. Don't forget to like and subscribe for more fun learning videos